Vishwa from Tamil Nadu. Currently, I am pursuing BE Mechatronics department in Paavai Engineering College. நான் 12th முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டாக இருந்தேன். எப்படி என்னோட ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜை வளர்த்துக்கிறதுன்னு. அப்படி இருக்கும்போது தான் NxtWave 4.0 மென்டார் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க. சண்டே இந்த மாதிரி போட்காஸ்ட் நடக்குது, நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த போட்காஸ்ட்டில் NxtWave கோர்ஸ் பற்றி A to Z எனக்கு சொன்னாங்க. அது சொன்னதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக NxtWave மென்டார் ஃபோன் பண்ணி இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கே என் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நம்மளோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் அண்ட் ஸ்பெசிஃபிக் நாலேஜை வளர்த்துக்கலாம். என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியும் இதை சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்குள்ள சின்ன ஹெசிடேஷன் இருந்துச்சு, நம்மளுக்கு இது புரியுமா புரியாது. ஆனால் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்லித்தர விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருந்துச்சு. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அவங்க பைத்தான், CSS, HTML சொல்லித்தரதுனால ரொம்பவே எனக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருந்துச்சு. சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அவங்க வீக்லி அவங்க போட்காஸ்ட்னு ஒரு செஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த செஷனில் கூகுள், அமேசான், ட்விட்டர் இதுலேருந்து எம்ப்ளாயிஸ் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இது கண்டக்ட் பண்ணுறதுனால நம்மளோட கரியர் க்ரோத், நம்ம இது வரைக்கும் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி படித்தோம் அப்படின்றத நம்ம பேரண்ட்ஸ்க்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. NxtWave 4.0 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட். எனக்குன்னே EMI ஆப்ஷன் என்கிட்டையும் எங்கள் அம்மா கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணாங்க, கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் மாதம் EMI மூலயமா என்னோட ஃபுல் அமௌண்ட் கட்டுறதுனால எனக்கு இது ஒரு பெரிய பேர்டனாகவும் இல்லை. அட் த சேம் டைம் எங்கள் அம்மாவும் எனக்கு இந்த EMI ஆப்ஷனில் ரொம்ப சப்போர்ட்டிவ்ஃபுல்லாக இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது, ஒன்லி பிடெக், ஐடி ஆர் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐடி ஃபீல்டில் சைன் பண்ண முடியுமா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஈவன் நான் ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் வந்தவங்க தான். நான் BE மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் நான் இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால என்னாலேயும் ஒரு ஐடி ஃபீல்டில் போய் சைன் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த கோர்ஸ் வேறு, நம்ம படிக்கிற காலேஜ் ஸ்டடீஸ் வேறு. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் NxtWave 4.0 அவங்களோட நம்ம இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ நம்ம பார்ட் டைமாக வேலை செஞ்சுக்கிட்டேவும் படிக்கலாம். இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் சைடில் இருக்கீங்க, பட் நான் ஒரு ஐடி ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த NxtWave 4.0 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும். நான் இந்த NxtWave செஞ்சு என்னோட ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் நாலேஜ் டெவலப் பண்ண எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்ஃபுல்லாக இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன். அண்ட் நான் NxtWaveக்கும் ரொம்ப தேங்க்யூ.